டீம் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிபாஸ் மூலமாக எப்படி ஜென்ரல் லெட்ஜர் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, மற்ற ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் வந்து மைக்ரோசாஃப்ட்டுடைய எட்ஜ் பேஜ் மட்டும் தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணோம். அதனால் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுன்னாக்கா, இந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, செட்டிங்ஸ் போங்க. இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு மெனு நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் அப்படின்றத டச் பண்ணிவிட்டு நம்மளுடைய சிபாஸோடைய அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஆடு கொடுத்துருங்க. இதில் வந்து ஆடு டேட்டும் இந்த எக்ஸ்பைரி டேட்டும் உங்களுக்கு காட்டும். இது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷனை போய் டிஃபால்ட்டுன்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அலோன்னு மாற்றிக்கிங்க. இது அலோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது டேட்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா டேட் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கும். இந்த செட்டிங்ஸை முடிச்சுட்டு ப்ரௌசர் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா சிபாஸ் வோடாஃபோன் ஐடியா.com லாகின் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிம்பிள் மாறும். இந்த சிம்பிள் மாறினா மட்டும்தான் நீங்கள் கொடுத்த அங்கே செட்டிங்ஸ் அந்த ரெண்டும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த சிம்பிள் இல்லை, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருடைய லோகோ இல்லை அப்படின்னாக்கா நம்ம பண்ண அந்த ரெண்டு செட்டிங்ஸும் கரெக்டாக பண்ணலன்னு அர்த்தம். இதை வந்து டச் பண்ணுங்கள். இப்போ சிம்பிள் டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று எனேபிள் இருக்குது, இன்னொன்று வந்து டிசேபிள் இருக்குது. இது ரெண்டுமே எனேபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டுமே எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ யூசர் நேம் போட்டு நான் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லுது. ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜென்ரல் லெட்ஜர் ஓப்பன் பண்ணணுன்னாக்கா ரிப்போர்ட் போயிட்டு சேல்ஸ் பேமெண்ட் போங்க. அந்த சேல்ஸ் பேமெண்ட்டில் முன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்ரல் லெட்ஜர் ஓப்பன் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக ஜென்ரல் லெட்ஜர் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இன்வாய்ஸ் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 இயருக்கு உண்டான ஜென்ரல் லெட்ஜர் எனக்கு வேணும் அப்படின்றதுனால 1 இயருக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். இமீடியட்லி டவுன்லோட் பண்ணலாம். சர்க்கிள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி வந்து லாஸ்ட்டாக இருக்க வோடாஃபோன் ஐடியா லிமிடெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டிட்டி டைப் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள்.
இது பண்ணிங்கன்னா தான் இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகும். இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரீபெய்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் பேரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட முதலட்டை நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் செலக்ட் ஆகும். எனக்கு வந்து ராஜ் கம்யூனிகேஷன் இருக்குது. ஜென்ரேட் கொடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஜென்ரல் லெட்ஜர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எக்ஸல் ஃபைல் பிடிஎஃப் ஃபைலாக வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட்டு அதாவது 3வது ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் வேணும் அப்படின்னாக்கா ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகிடும். இது டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஓப்பன் வித்து கொடுங்க. ஓப்பன் வித்து கொடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மூலமாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்ன மாதிரி வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்காது. உங்களுக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது நீங்கள் யூடிஆர் நம்பர் தப்பாக போட்டிங்க அப்படின்னாக்கா இதில் இருக்க யூடிஆர் நம்பர் தான் போட்டிங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து யூடிஆர் வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம். நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் லெட்ஜர்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீம்.